சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம் மெய்காட்டிட்ட படலம். பூஷணின் ஆட்சி காலத்தில் சேதிராயன் என்ற குறுநில மன்னன் பல பெரிய நாடுகளிலும் பூந்து தன் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி தன்னை பேரரசனாக மாற்றிக்கொள்ள திட்டமிட்டான். 15 பெரிய நாடுகள் மீது அவனுக்கு கண் இருந்தது. அதில் பாண்டிய நாடும் அடக்கம். இந்த தகவல் ஒற்றர்கள் மூலமாக குலபூஷணனுக்கு கிடைத்தது. அப்போது பாண்டிய நாட்டின் சேனாதிபதியாக சௌந்தர சாமந்தன் என்பவன் இருந்தான். சாமந்தன் மிகப்பெரிய வீரன். அவனது தலைமையில் பாண்டிய படைகள் ஏதாவது ஒரு நாட்டிற்குள் நுழைகிறது என்றால் அந்த நாட்டின் தலைவன் யாரும் சொல்லாமலே ஓடி வந்து சரணடைந்து விடுவான். அந்த அளவுக்கு பலசாலியானாலும் பக்திமானாகவும் விளங்கினான் சாமந்தன். அவன் சிறந்த சிவபக்தன். கையில் வாளெடுத்து போசையும் கொடும் தொழிலுக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் நெற்றி நிறைய திருநீர் அணிய அவன் மறந்ததில்லை. தினமும் மீனாட்சி அம்மையையும் சொக்கநாதரையும் திருக்கோயிலுக்கு சென்று வணங்க தவறியதில்லை. எங்கேனும் போர்க்களத்திற்கு சென்று விட்டால் அந்த இடத்தையே சொக்கநாதரின் கோயிலாக பாவனை செய்து வணங்குவான். அந்த அளவுக்கு மகாபக்திமான் சௌந்தர சாமந்தன். அவனை அழைத்த குலபூஷணன் சேனாதிபதியாரே, குறுநில மன்னன் சேதிராயன் நம் நாட்டை தாக்கப் போவதாக தகவல் வந்துள்ளது. அவனது 4 வகை படையும் தயார் நிலையில் இருக்கிறதாம். அவன் வருவதற்குள் நாம் நமது படைபலத்தை மேலும் பெருக்க வேண்டும். இதற்கு பெரும் செலவு ஆகும். நீர் அரண்மனை கஜானாவிற்கு சென்று வேண்டுமளவு பொருள் எடுத்துக்கொள்ளும். படைபலத்தை பெருக்க நடவடிக்கை எடும் என்றான். சாமந்தனும் அதை ஏற்று, அரசே, சேதிராயன் குறிவைத்துள்ள மற்ற நாடுகளின் தலைவர்களிடமும் பேசுகிறேன். படைபலத்தை விரைவில் பெருக்குகிறேன் என்றான். கஜானாவிற்கு சென்று அவன் பை நிறைய பொன்னும் பொருளும் அள்ளிக்கொண்டான். வீட்டிற்கு வந்த பணமூட்டையை பிரித்து பார்த்தான். என்ன உலகம் இது! ஆயுதங்களை அதிகரிப்பதற்கும் பிறர் மீது படையெடுத்து அவரவர் நிலத்தை ரத்த பூமி ஆக்குவதற்குமா இந்த செல்வம் பயன்பட வேண்டும்? எந்த நாடாக இருந்தாலும் படைபலத்திற்கு தானே அதிகம் செலவழிக்க வேண்டியுள்ளது. பாதுகாப்புக்காக செலவிடும் இந்த தொகையை ஆன்மீகம் தலைக்க செலவிட்டால் பலருக்கும் பல வசதிகள் கிடைக்குமே, உலகத்தில் அமைதி பொங்குமே என எண்ணினான். ஆம், இந்த பணத்தை படைபலம் பெருக்க பயன்படுத்தக்கூடாது, சிவனடியார்களின் தொண்டுக்கு பயன்படுத்துவோம் என முடிவே செய்துவிட்டான். களஞ்சியத்தில் உள்ள பொருளை எடுத்துக்கொண்டு சிவனடியார்களை நோக்கி சென்றான் சாமந்தன். அவர்களுக்கு தேவைப்படும் அளவு வாரி வழங்கினான். திருக்கோயில்களை சீரமைக்க பெரும் பணத்தை செலவிட்டான். மன நிறைவு பிறந்தது. படை திரட்டாமல் போனால் பாண்டியன் தரும் தண்டனையை ஏற்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். அதற்காக அவன் கவலைப்படவில்லை. ஆனால் இந்த பணத்தை இவனே பதுக்கிக் கொண்டதாக கெட்ட பெயர் வருமே. அப்படி ஒரு கெட்ட பெயர் வந்தால் மக்கள் மத்தியில் நடமாட முடியாதே. எல்லோரும் தனக்கு அரச துரோகி என்று பட்டம் கட்டி விடுவார்களே என்றெல்லாம் கவலைப்பட்டான். தன் மனக்கவலைக்கு மருந்து தேடி சுந்தரேஸ்வர சன்னதிக்கு சென்றான். இறைவா, நீயே எனக்கு துணை என வணங்கிவிட்டு வந்தான். சில மாதங்களுக்கு பிறகு குலபூஷண பாண்டியன் சாமந்தனை அழைத்தான். சேனாதிபதி சேதிராயனை எதற்கும் படை திரட்டுவதற்காக களஞ்சியத்தில் இருந்து பெரும் பொருளை எடுத்து சென்றீர். ஏறத்தாழ 1 ஆண்டாக படை திரட்டும் பணியில் ஈடுபட்டிருப்பீர். அந்த பெரும்படையின் அணிவகுப்பை நான் காண வேண்டும். இங்கே நடக்கும் அணிவகுப்பு பற்றி அறிந்தவுடனேயே சேதிராயன் ஒடுங்கிவிட வேண்டும். நாளை மாலை நீர் இதுவரை சேர்த்துள்ள படையை என் முன் நிறுத்த வேண்டும். நான் அதை பார்வையிட வேண்டும் என உத்தரவிட்டான். சாமந்தனுக்கு தூக்கி வாரி போட்டது. எடுத்த பணத்தை எல்லாம் இறைப்பணிக்கு செலவிட்டோம். ஒரு நபரை கூட வேலைக்கு அமர்த்தவில்லை. இனி அந்த சுந்தரேஸ்வர பெருமான் தான் எனக்கு துணை. சொக்கநாதா, சோமசுந்தர கடவுளே, நீரே எனக்கு அபயம் அளிக்க வேண்டும். உன் அடியார்களுக்கே பணத்தை செலவிட்டேன். நீ குடியிருக்கும் இல்லங்களை சீரமைக்க பெரும் தொகையை தந்தேன். இப்போது இக்கட்டில் சிக்கியிருக்கிறேன். என்னை காப்பாற்று என கதறினான். அப்போது அசரீரி ஒலித்தது. சாமந்தா, கவலைக்குள்ளாதே. நாளை மாலை மன்னனை மைதானத்திற்கு வர சொல். அங்கே நாம் படைகளுடன் வருவோம் என அருள்வாக்கு பிறந்தது. சோமசுந்தர பெருமானை இவ்வாறு கருணை செய்து விட்டதால் மகிழ்ச்சியடைந்த சாமந்தன் மறுநாள் மன்னனை வர சொல்லிவிட்டு மைதானத்தில் காத்திருந்தான். அணிவகுப்பை காண மக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இறைவனே வாக்குறுதி அளித்து விட்டதால் சாமந்தன் நம்பிக்கையுடனும் பெருமிதத்துடனும் தனக்கே தெரியாத அந்த படையை காண தயாராக மன்னன் அருகில் நின்றான். குலபூஷணனும் ஆர்வமாயிருந்தான். சேனாதிபதியே, படைகளை வர சொல்லும் என ஆணையிட்டான். சாமந்தன் கண்களை மூடி சுந்தரேஸ்வரரை தியானித்தான். சொக்கநாத பெருமானே, தாங்கள் எனக்களித்த வாக்குறுதிப்படி உடனே எழுந்தருளுங்கள் என்றான். அவ்வளவுதான். ஹோவென்ற பேரிரைச்சலுடன் மதுரை நகரை குலுங்கும் வண்ணம் படைகள் அணிவகுத்து வந்தன.
நடுநாயகமாக சொக்கநாதர் ஒரு வாலிபன் வடிவில் வெள்ளை குதிரையில் ஏறி கம்பீரமாக தலைமை தாங்கி வந்தார். யானை, குதிரை, தேர்ப்படை, காலாட்படை என 4 வகை படைகளும் வந்தன. ஒன்றல்ல, இரண்டல்ல. சிவபெருமானை சூழ்ந்து 78,000 வீரர்கள், அல்ல 78,000 சிவகணங்கள் மானிட வடிவெடுத்து படை வீரர்களைப் போல் சூழ்ந்து வந்தனர். அனைவரும் திருநீறு, ருத்ராட்சம் அணிந்து காட்சி தந்தனர். படைகள் எழுப்பிய புழுதி படலத்தில் நகரே மறைந்து விட்டது. சாமந்தன் அதிசயத்து பரவசத்தில் நின்றான். மன்னன் குலபூஷணன் மகிழ்ச்சியில் திளைத்தான். அங்கம், வங்கம், கலிங்கம், சிங்களம், மாவளம், குலிந்தம், கொங்கணம், தெலுங்கு நாட்டு படைகள், சௌட, ஒட்டிய, கொல்ல, கூர்ச்சர, நாடர் படைகள், விதேச, கடார, கேகய, மரகத, மராட்டியம், காஞ்சி நாட்டு வீரர்கள் பாரதமெங்கிலுமிருந்து படைகள் வந்து குவிந்தது கண்ட மன்னன் இப்போதே மலைநாட்டு மன்னன் சேதிராயன் தொலைந்தான் என வீரக்குரல் எழுப்பினான். சாமந்தனை பாராட்ட வார்த்தைகளே கிடைக்காமல் அவனை கட்டி தழுவிக்கொண்டான். படைத்தலைவனாக வந்த ஈசனின் முகப்பொலிவை வைத்த கண் வாங்காமல் பார்த்தான். இவ்வளவு நேர்த்தியாக வந்த ஈசனை சாதாரண மனிதனாக கருதி பொன்னும் பொருளும் வாரி கொடுத்தான். சாமந்தனுக்கும் அவ்வாறே பல பரிசுகளை தந்தான். நல்ல நேரம் வந்தால் மொத்தமாக வந்து மனிதனை திக்குமுக்காட வைத்துவிடும். இந்த இனிய நேரத்தில் ஒற்றன் ஒருவன் வந்து மன்னரை அடிபணிந்தான். பாண்டிய மன்னரே, தங்கள் சமூகத்திற்கு இனிய செய்தி ஒன்று கொண்டு வந்துள்ளேன். நமது பகைவன் சேதிராஜன் காட்டுக்கு வேட்டைக்கு சென்ற போது புலி தாக்கி இறந்து விட்டான் என்றான். மன்னன் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் அந்த ஒற்றனுக்கு முத்துமாலைகள், நவரத்னங்களை காணிக்கையாக்கினான். பின்னர் படை கொண்டு வந்த சோமசுந்தரரை நோக்கி, இப்போது படையெடுப்புக்கு அவசியமில்லாமல் போயிற்று. எதிரி மன்னன் மாண்டு விட்டான். நீர் படைகளை பாசறைக்கு அழைத்து செல்லும். தேவைப்படும் போது இங்கு வரலாம் என்றான். அவ்வளவுதான். படைத்தலைவரும் அங்கு நின்ற படைகளும் மறைந்து விட்டனர். மன்னன் திகைத்தான். சாமந்தன் தன் தன்மானம் காக்கப்பட்டது குறித்து மகிழ்வுடன் நின்றான். கஜானாவில் எடுத்த பணத்துக்கு சிவசேவை செய்தேனே தவிர படை திரட்டவே இல்லை. சோமசுந்தரிடம் என் நிலைமையை எடுத்து சொன்னேன். அவரே வருவதாக அசரீரி ஒலித்தது. அதுபோல் வந்தார். சேதிராஜனின் ஆயுளையும் முடித்தார். படைகளுடன் மறைந்து விட்டார் என்றான். ஆகா, சேதிராஜனை கொல்வதற்கு சோமசுந்தரரை நம்பாமல் படைகளை திரட்ட சொன்னேனே, என்னே என் அறிவீனம். அதே நேரம் சாமந்தனின் முயற்சியால் தானே கடவுளே இங்கு வந்து காட்சி தந்தார். மதுரை மக்கள் எல்லாம் அவரால் தானே இறைவனின் காட்சியை தரிசிக்க முடிந்தது என சொல்லி தன் களஞ்சியத்தில் உள்ள செல்வம் முழுவதையும் சாமந்தனிடமே ஒப்படைத்தான். சிவசேவைக்கு அந்த பெரும் செல்வம் செலவிடப்பட்டது. மதுரையில் வைகை வற்றாமல் ஓடியது. அறநரை தழைத்த அதே வேகத்தில் நம்மை விட சிவபக்தியில் சிறந்தவர் யாருமில்லை என்ற அகந்தையும் மன்னன் உள்ளத்தில் வேர்விட்டது. அதனால் வேதம் கற்ற அந்தணர்களை கூட மதிக்க தவறினான். இதன் விளைவாக பாண்டிய நாட்டுக்கு மீண்டும் சோதனை வந்தது. சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம். உலவாக்கிளி அருளிய படலம். மன்னன் குலபூஷண பாண்டியன் பெரிய வள்ளல். சிவ புண்ணியங்களை தவறாது செய்து வந்ததால் பேரும் புகழும் பெற்றான். இதனால் அவனுக்கு அகந்தை ஏற்பட்டது. அகந்தை கொண்ட மன்னன் குலபூஷணனுக்கு மருந்து தர முடிவு செய்தார் சுந்தரேஸ்வரர். மன்னன் தவறு செய்தால் மக்களுக்கு பாவம், மக்கள் தவறு செய்தால் மன்னனுக்கு பாவம் ஏற்படும் என்பது நியதி. இப்போது மன்னன் செய்த பாவத்தால் மதுரை மக்களுக்கு சோதனை ஏற்பட்டது. மழை இல்லாமல் பயிர்கள் வாடின. வேதம் கற்ற அந்தணர்கள் யாகங்களை சிறப்பாக செய்து வருணனுக்கு அவிர்வாகம் போய் சேர்ந்தால்தான் அவன் மகிழ்ச்சியுடன் மழையை கொடுப்பான். அவ்வாறு மறுத்தால் ஒன்று பெருமழை கொட்டி பயிர்களை அழித்து விடுவான், ஆறுகளையும் குளங்களையும் கரை மீறி போக செய்து சேதப்படுத்தி விடுவான், அல்லது பெய்யாமலேயே கெடுத்து விடுவான். இப்போது மதுரையில் மழை இல்லாமல் போய்விட்டது. வைகையில் சொட்டு தண்ணீர் இல்லை. குளங்களும் வற்றியதால் குடிநீருக்கே தட்டுப்பாடாகிவிட்டது. இது நீண்ட காலம் நீடித்ததால் பசி பட்டினி என மக்கள் வருந்தினார். மன்னனுக்கு தனக்குள் ஏற்பட்ட அகந்தை புரியவில்லை. ஆனால் நான் என்னென்னவெல்லாம் பூஜை செய்கிறேன், மக்களை நன்றாக தானே கவனிக்கிறேன், கஷ்டப்பட்டவர்களுக்கு வரி விலக்கெல்லாம் கொடுக்கிறேனே, சுந்தரேஸ்வரர் கோயிலில் 6 கால பூஜைக்கு குறையாமல் செய்கிறேனே, என்ன பிரயோஜனம்? என் நாட்டில் மழையில்லாமல் செய்துவிட்டாரே இந்த பரமசிவன். சோமசுந்தர கடவுளே, சுந்தரேஸ்வரா, தென்னாடுடைய சிவனே, இந்த சோதனையை ஏன் தந்தாய் என்று அரற்றினான். கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கினான். அங்கே எந்த பதிலும் கிடைக்கவில்லை. அரண்மனைக்கு வந்து பஞ்சனையில் படுத்தான். என்னதான் பட்டுமத்தையில் படுத்து சேடியர் சாமரம் வீசினால் அவளைப்படும் மனமுள்ளவன் தூங்கியதாக சரித்திரமில்லை. கண்கள் மூடியிருந்தாலும் இவனுக்கு தூக்கம் வராமல் புரண்டான். அப்போது யாரோ ஒருவர் வந்து அவனது கையில் ஏதோ ஒன்றை கொடுத்தது போல் இருந்தது. இதன் பெயர் உலவாக்கிளி. இதில் உள்ள பொருளை மக்களுக்கு கொடு, இதிலிருந்து அள்ள அள்ள குறையாது என்று அவன் காதுகளில் ஒலி கேட்டது. திடுக்கிட்டு எழுந்த அவனது கையில் ஒரு பொற்கிளி இருந்தது. அதனுள் தங்க நாணயங்கள் ஏராளமாக இருந்தன.
சுந்தரேஸ்வரரே நேரில் வந்து தந்ததாக கருதிய அவன், சுந்தரேஸ்வரா, எங்கள் வறுமையை இந்த பொற்களில் உள்ள தங்க காசுகளை கொண்டு சரி செய்து விடுவோம். ஆனால் பஞ்சம் ஏற்பட்டதற்கான காரணம் தெரியாவிட்டால் நான் என்ன தவறு செய்தேன் என்பது தெரியாமலே போய்விடுமே என்று சொல்லிவிட்டு படுத்தான். சற்றே கண்ணாயந்த வேளையில் கனவு உருவானது. குலபூஷணா, நீ எனக்குரிய பூஜைகளை ஒழுங்காகவே செய்கிறாய். ஆனால் என் மீது கொண்ட பக்தியை கொச்சைப்படுத்தி விட்டாய். நீ மட்டும்தான் உலகில் உயர்ந்த பக்தன் என நினைத்தாயே, அது அகந்தை அல்லவா? பக்தனுக்கு ஆணவம் வரலாமா? ஆணவத்தின் காரணமாக அறிவிழந்து வேத விற்பனர்களை அவமதித்தாய். அதன் பலனையே அனுபவிக்கிறாய். உன் ஒருவனின் தவறால் உன் மக்களும் கஷ்டப்பட்டனர் என்று ஒரு குரல் கேட்டது. மன்னன் திடுக்கிட்டு விழித்தான். சோமசுந்தர பெருமானே, தாங்களா இவ்வாறு அறிவித்தது? ஆணவத்தால் அறிவிழந்த என்னை திருத்தவா இந்த நாடகம்? என்னால் என் மக்கள் சிரமப்பட்டதற்காக வருந்துகிறேன். தாங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும் என்றான். மறுநாள் உலவாக்கிளியை பொன்பட்டு ஒன்றின் மீது வைத்து பூஜை செய்து மக்களை வரிசையாக வர செய்து அனைவருக்கும் பொன்னின் வழங்கினான். உடனடியாக யாக பூஜைக்கும் ஏற்பாடு செய்தான். வேதம் கற்ற அந்தணர்களை வரவழைத்து தாராளமாக பொன்னும் பொருளும் பசுக்களை மலித்து அவர்களை உதாசீனம் செய்ததற்காக மன்னிப்பும் கேட்டான். பாண்டிய நாட்டில் மீண்டும் எங்கும் யாக ஒலி கேட்டது. மகிழ்ச்சியடைந்த தேவர்கள் மழையை தந்தனர். பயிர்கள் செழித்தன. பசி பட்டினி நீங்கியது.